வணக்கம். பால்ய காலத்துல ஊசி குத்தும் போதோ இல்ல காயத்துக்கு மருந்து போடும் போதோ பச்சையா இருக்கிற நிறத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனக்குரங்கோ எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்பன்னு பார்த்துதான் அந்த வழியை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். விடாது கருப்பா துரத்துக்கிற மனக்கவலைகளை ஓரங்கட்டி வச்சுட்டு பசுமை இருந்த எங்க தோட்டத்துல உங்க மனசு லயிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. சுண்டக்காய் செடியில படர்ந்திருக்க நம்ம சிலந்தியாரு எல்லா பூச்சிகளையும் கட்டுக்குள்ள வச்சுக்குது. சுண்டக்காய் செடிகளோட பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரத்த சோகை, மலச்சிக்கல், வயிற்றுல அமிலம் சுரக்கிறது, குடல் புழு, சளி, இருமல், ஆஸ்துமா, கோழை, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது, எலும்பு வலுவு கூட்டுறது, வீக்கம், யூரிக் ஆசிட் அதிகமாக சேர்றதுனால வர கவுட்டு, இத்தனைக்கும் மருந்தா இருக்குது. இவ்வளோ பயன்கள் இருந்தும் அவன் கிடக்கிறான் சுண்டக்கா பைய அப்படிங்கிற இந்த ஏளன பேச்சு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பகிர்ந்துங்க மக்கா. இது நாள் வரைக்குமே நிறைய பூக்கள் விடும், கருகி போகும். ஆனால் முதல் தரையா நிறைய காய்கள் வச்சிருக்கு. அதை பறித்து புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிடவும் செஞ்சோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து வர பட்டாணி பார்க்க சிறுசாக இருந்தாலும் அதனோட பயன்களுமே பெருசு தான். இதில் நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் எளிதாகுது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்குது. கெட்ட கொழுப்பையும் குறைச்சி விட்டுருது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஜிங்க் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு கொடுக்குது. வயோதிகம் சார்ந்து வர இந்த கண் இல்லை தோல் பிரச்சனைகள்லாம் இது நல்ல மருந்தாக இருக்குது. வீக்கம் குறைச்சி விடுது. அந்த வீக்கம்னு சொன்னது இந்த கீழ்வாதம், நீரிழிவு, இதயம் சார்ந்த இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் குறைக்குது. எலும்புக்கு வலு சேர்க்குது விட்டமின் கே இருக்கிறதுனால. சமயங்களில் புளிச்சு போன கதைகள் சோர்வை கொடுத்தாலும் புளிச்சு போன சமாச்சாரங்களையும் தோட்டத்துக்கு புது தெம்பு தான் தருது. அதை தான் இங்கே பார்க்கறோம். மாமா என்ன பண்றீங்க? என்ன பண்றேன், தோட்டத்துக்கு நல்ல மாதிரி தண்ணி கொடுக்க வீட்டில் சேர்த்து வச்சிருந்தேன். அரிசி கழுவுன தண்ணி, காய்கறி போட்ட தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு அது ஒரு நாள் ஓவர் நைட் நல்லா நொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து தோட்டத்துக்கு பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை பண்ணிருக்கேன். மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணி மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அதுதான். நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு தான் இந்த வேலை தான் இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. 5 கிராம் பாக்கெட்ல நொதிக்க வச்ச எல்லாத்தையும் கொண்டா கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பி அது எப்படி இருக்கு மிளகாய், தக்காளி, மற்ற காய்கறி செடிக்கெல்லாம் ஊத்துறேன். புஷுக்கு ரொம்ப போஷாக்கா வந்துடும். எப்படி வரும்? நல்லா போஷாக்கா வரும் அப்படிங்கிற. என்ன ஆதி, உனக்கு தண்ணி வேணுமா? அந்த கழனி தண்ணி இழுக்குதா உன்ன? கொஞ்சம் அந்த தண்ணி ஊத்தலாம். செடிகள் சகட்டு மேனிக்கு வளர்ந்து ஏகப்பட்ட அறுவடை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு பண்றோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? மண்ணுல இருக்க நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர் பெருக்குறது தான் இவ்வளவு சவரசனை பண்றது. அந்த நுண்ணுயிர் பெருக்குறது தான். சார் வாழ்க்கை திராணி இல்ல போல் இருக்கேன். டீ வேணும். டீ வேணுங்களா? தேநீர் இடைவெளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டீயும் பிஸ்கட்டும் எடுத்து வருகிறேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரசனைகள் ரொம்பவே மலிவாய் போயிடுச்சு. காலையில பிறந்து மாலையில தன் வாழ்நாளை முடிச்சுக்கிற சில பூச்சிகளை மாதிரியே எதையும் துரிதமா அடுத்தது என்ன அப்படின்னு போகக்கூடிய இந்த சூழல்ல நகைச்சுவையா சொல்லணும்னா நாய்க்கு நிக்க நேரம் இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நேரம் நீங்க தாக்கு பிடிச்சி இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தோட்டத்து மேலே உங்களுக்கு இருக்க ஆர்வம் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு கட்டாயம் ஒரு தேநீர் தகும். நல்ல சம்பளம், வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் வாழ்க்கை அப்படின்ற இருந்த காலம் போய் ஐயோ
அப்படிங்கிற ஓலம் தான் எல்லார் வாயிலையும் நிரந்தரமாயிடுச்சு. இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இத்துறை அத்துறை அப்படின்னு இல்லாமல் படித்துறையில் வெளுத்து வாங்குற துணியை போல எல்லா துறையிலையும் பூந்து புறப்பட்டது பலருக்கு பீதியையும் அச்சத்தையும் கொடுத்துருக்கு. இயற்கை அறிவு என்ன ஆச்சு, இயற்கையோடு வாழ்ந்த நம்ம கலாச்சாரம் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த திசையை நோக்கி எண்ணங்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏன் உட்காந்து வேலை செய்கிறது புகைக்கிறதுக்கு சமமா அப்படிதான் சொல்லுது ஆராய்ச்சி. அப்போ இதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி போய் தோட்டத்தில் மண்ணோடும் செடியோடும் நம்ம செய்கிற வேலைகள் அத்தனையும் ஒரு தியானம் கணக்காக மகிழ்ச்சி தரக்கூடிய செரோட்டோனின் அளவை அதிகமாக்கி பதட்டத்தையும் படப்படப்பையும் தரக்கூடிய கார்டிசாலை கம்மி பண்ணி வெயிலில் இருக்கிறதுனால விட்டமின் டியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து தோட்டத்தில் விளைவிச்ச காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது பீதியில் பேதி ஆகிறதுலாம் நின்று போகுது. என்ன சுக்குனி எடுத்துறீங்களா இன்னைக்கு? இது கிரில் பண்றதுன்னு ஒரு வகை பார்த்தேன். அதுவும் இது மாதிரி குண்டா இருக்கிறது தவிர நீட்டா இல்லை. அதுவான்னு தெரியல, அது பார்ப்போம். நாக்கில் நவரசத்தை காட்டி நர்த்தனம் ஆடிய இந்த பக்கோடா பறிக்கப்பட்ட சுக்கினில் பண்ணது. நீங்கள் இங்கே பார்க்குற காய்கறிகளும் சரி கீரைகளும் சரி முதல் அறுவடை மற்றவர்களுக்கு தான் கொடுத்தோம். நாங்கள் புது முயற்சியாக இந்த சவுச்சவும் வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் போட்டிருக்கோம். இதை வளர்க்குறது ரொம்ப எளிது தான் சொல்கிறாங்க. எங்கள் சீதோஷணத்துக்கு இது எப்படி வரும் அப்படிங்கிறது பொறுத்து வந்து தான் பார்க்கணும். என்ன எடுக்கிறீங்க? என்ன வகை இது? செரி டொமேட்டோ. ஓ, இன்னும் நிறைய இருக்கா? இன்னும் பிஞ்சாவே இருக்கலாம். இந்த திராட்சை வடிவ தக்காளிகள் வந்து ஒரே ஒரு நாட்டை தான் வாங்கி நட்டோம். இது காய்கறி கூட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, பச்சை காய்கறி கூட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி என்னையா அறுவடை பண்ணால் இதுதான் எங்களோட முதல் அறுவடையாக இருந்தது. என்ன எடுக்கிறீங்க? என்ன மிளகாது காமிங்க. காயன் பெப்பர். இது அனஹைன் பெப்பர்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்குது. கை உள்ள வச்சு காமிங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சின்னது நினைக்கிறேன். இது என்னது? அலப்பினோ பெப்பர். அதுவும் இதெல்லாம் இப்பத்துக்கு நன்றாக உள்ளது. நோன்பு இருக்குல்ல, அலப்பினோ இந்த பக்கம். நல்லது, சிறப்பு சிறப்பு சிறப்பு. கை நிறைய அறுவடை தான் சொல்லுவாங்களோ. இது என்ன ஸ்விட்ச் சார்ட் எடுக்கிறீங்களானோ? ஓகே, அது ஒரு 2 இலையே வந்து ஒரு நாள் சமையலுக்கு போதுமானதா இருக்கும் போல இருக்கு. இம்புட்டு பெருசா இருக்கு. Wow. Amazing plants you have, Arun. Yeah, thank you. గోంగూర తనుగారు. That's not gongura, that's sorrel. It is taste like gongura. Anu, they also need to eat. No, no, we cannot eat that much actually. No. Please take as much as you want. Come on, whatever you want. Yeah. Yeah. On. కొంచెం మధ్య మధ్యలో అలా చూడాలి. No, పర్లేదు. వీడియో తీస్తున్నారు. இந்த கத்திரிக்காய் மூலமாவது நம்மளை பணக்காரன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற இதில் வாங்கின மில்லியனர் கத்திரிக்காய். ஏன் அதுக்கு அது மாதிரி பேருனா, நிறைய விளையக்கூடியது, ஜப்பனீஸ் ரக கத்திரிக்காய், கசப்புத்தன்மை அந்தளவு இருக்காது அப்படிங்கிறதுனாலே நிறைய ஹோட்டல்களில் இதை விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். You can take it. Brinjal will be, it can be white also. White also, purple brinjal. Very purple. No, Tanuja, okay, good. Yeah. Tanuja, can I come? It might have thorns. Watch out. Oh wow, nice. Tanuja,
Do you need my help? Doesn't want to come. Let me do Okay, let me bring the scissor. Okay. it. What? अरे वाह Yeah. yeah Yeah, you can take this too. Maybe. yeah Yeah. tomorrow morning shots me and Startsல வராதே. Okay, I will try. I will try. அந்த பரிமேலழகர் சொன்னது போல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது. இந்த காணொளி தொகுப்போட கடைசிக்கு வந்துட்டோம். நோய் தொற்றை பரவாம பார்த்துக்கிறது நல்லது. அதை விட நல்லது மகிழ்ச்சியும் நல்ல விடயங்களையும் திக்கெட்டும் பரவ செய்கிறது. அந்த ரீதியில் உங்களுக்கு இந்த காணொளியில் ஏதாவது பிடித்திருந்தா தாராளமாக மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் திரும்பட்டும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.